எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். என் பெயர் பா தினேஷ்குமார். இந்த செய்தியாளர் அனைவரையும் சந்திக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்கி வரும் ரேஷன் கடை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் உள்ளது. கடந்த எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. அதில் 236வது தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை, பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என சொன்னார்கள், அறிவித்தார்கள். இன்று வரை தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அதனை நிறைவேற்ற வேண்டும். கடந்த காலங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பல போராட்டங்களை நடத்தியது. அப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு 4.5 வருட காலமாகியும் சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது. தமிழகம் முழுவதும் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ரேஷன் கடை பணியாளர்கள். ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது. அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் POS கருவியுடன் ப்ளூடூத் எடைத்தராசோடு இணைத்ததினால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று செல்கின்றனர். ஒரு பொருளுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்கு குறைந்தது 15 நிமிடம் ஆகிறது. இதனையும் கண்டுகொள்ளவில்லை. எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ, அதாவது 1 கிராம் கூட குறைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு கிடங்கில் இருந்து வரக்கூடிய பொருட்களையும் POSயில் எப்படி நாங்கள் விற்பனையை பண்ணுகிறோமோ அதேபோல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும். நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து எடை குறைவின்றி ரேஷன் கடைகளுக்கு வருவதை என் டு என் கணினி மயம் என்கிறார்கள். எண்டில் மட்டும் கணினி மயத்தை வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் கணினி மயத்தை வைக்கவில்லை. இது ஒரு குறைபாடாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள். மற்ற விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற இந்த திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது. அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது. முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்துவிட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்துவிட்டு அது சுகாதாரத்துறை இருக்குது, அவங்க மூலயமா பண்ணலாம். இன்றைக்கி கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடைக்கு வேலை வரவங்க 10வது 12வது மட்டும்தான் முடிச்சுட்டு வராங்க. அவர்களை வைத்து மருந்தகங்கள் நடத்துகிறாங்க. அதில் மருந்தகங்களில் விற்பனை குறையும் போது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பில் போடணும், 200 ரூபாய்க்கு பில் போடணும்னு சொல்லி பணியாளர்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கு தனியாக ஒரு துறை இருக்கும்போது கூட்டுறவுத்துறைக்கு ஏன் வழங்குறாங்கன்னு தெரில. இது மட்டும் இல்லை, தோட்டக்கலைத்துறை இருக்குது, ஆனால் பண்ணை பசுமை காய்கறி கடை ரேஷன் கடைக்காரர் நடத்துகிறாங்க. சமூக நலைத்துறை இருக்குது, ஆனால் காலை உணவு திட்டத்தை ரேஷன் கடைக்காரர் நடத்துகிறாங்க. வேளாண்மை துறை இருக்குது, ஆனால் வேளாண்மைக்கு உண்டான அனைத்தையும் கூட்டுறவுத்துறை தான் பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களையும் கூட்டுறவுத்துறை தான் நடத்திட்டு வருது. அடுத்தது தற்போது முதல்வர் அமைச்சருடைய மனதிற்கு ஏற்ற திட்டமான தாய்மானவர் திட்டம். இந்த தாய்மானவர் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, வயசானவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறோம். ஏற்கனவே அதாவது யார் அவங்கள ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அங்கீகார சான்று பெற்று பொருட்கள் வழங்கப்பட்டது. அதில் ஏற்கனவே பிராக்சி பில், அதாவது கைரேகை விழாதவங்களுக்கு பிராக்சி பில் போட்டோம். அந்த பிராக்சி பில்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெட்டில் தனியாக ஒரு இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தாய்மானவர் திட்டத்துக்கு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் விரும்புகிறாங்களோ, ஏன்னா எவ்வளோ 70 வயசுன்னு இல்லை, குறைந்த வயது இருக்கிறவங்களோ கூட பொருட்கள் பெறணும்னா அவங்களுக்கு ஏதாவது இப்போ எப்படி நம்ம கேஸ் புக் பண்ணுறோமோ அந்த மாதிரி புக்கிங் செய்து கொடுக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் வீடு வீடாக போகிறதுனால அந்த ஒரு நாள் கடையை நாங்கள் மூடிட்டு தான் நாங்கள் வீடு வீடாக செல்ல வேண்டிய சூழல் இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் செம்மையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லாருடைய மொபைல் எண்ணும் அதில் இணைச்சிருக்கிறாங்க. எல்லாமே OTP எல்லா மொபைல்லையுமே இருக்குது. அப்படி யார் பொருள் வாங்க வராங்களோ அவங்க எண்ணுக்கு OTP அமைச்சு கூட இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக செய்ய முடியும். அரசு எந்த திட்டத்தை சொன்னாலும் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் எதுவுமே அதில் இருக்கிற
குறைபாடுகளை பார்க்கறதில்ல. ஆனால் உடனடியாக இதை செய்யணும்னு கீழ்மட்ட அதிகாரிகளையும் துன்புறுத்தி பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த தாய் மாணவர் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி பணியாளர் இருக்காங்க, கர்ப்பிணி பணியாளர் இருக்காங்க, எவ்வளோ பிபி பேஷண்ட் அவங்களாம் கூட நம்ம ரேஷன் கடையில் வந்து வீடு வீடாக கொண்டு சேர்க்கறதுல மிகுந்த சிரமம் இருக்குது. அதனால் அரசு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து புக் பண்ணாவே யூனிவர்சலாக இந்த பொருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும். அதே போல் பகுதி நேர கடைகளுக்கும் முழு நேர கடைகளுக்கும் ஒரே மிஷினை வைக்கிறாங்க. இந்த பிஓஎஸ் கருவி பல இடங்களில் சர்வர் கோளாறு ஏற்படுது. ஒரே கடைக்கு 2 மிஷின், கடைகளுக்கு தனித்தனியாக வந்து மிஷினை கொடுக்கணும். அதே போல் இந்த ஒயாசிஸ் நிறுவனம் அந்த மென்பொருளை வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணுன்னு இந்த நேரத்தில் கேட்டிருக்கிறோம். அதே போல் கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இயங்குகிறோம். எங்களது கோரிக்கைகள் எல்லாமே கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருக்கு தெரிந்தாலும் அவ்வப்போது அதிகாரிகள் நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் போயிட்டே இருக்கும்போது உடனடியாக மாறிடுறாங்க. அதனால் எங்கள் கோரிக்கையில் வந்து சுணக்கம் ஏற்படுது, நிறைவேற்றுறதில் காலதாமதம் ஏற்படுது. அதனால் கூட்டுறவு சங்கங்களில் கூடுதல் பதிவாளராக இந்த துறையிலேயே பதவி உயர்வு பெற்று உள்ளவங்களை கூடுதல் பதிவாளராக நியமித்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் மளிகை பொருள் கொள்முதல் பண்ணுறாங்க. ஜேபிசி அப்படின்ற ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி அது மூலம் வந்து ரேஷன் கடையில் வந்து மளிகை பொருளை கொள்முதல் பண்ணுறாங்க. அது வெளிப்படைத்தன்மையாகவே இல்லை. ஜேபிசினா ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி, ஒரு சிண்டிகேட், அவங்களுக்குள்ள ஒரு 10 பேர் 15 பேர் அமைச்சிக்கிட்டு ரேஷன் கடைகளுக்கு தரமில்லாத பொருள்களும் வெளி மார்க்கெட்டில் அறிமுகம் இல்லாத பொருள்களும் விற்க சொல்லி பிரச்சனை எழும்போது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட ரேஷன் கடையில் கட்டாயமாக பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு இதாலேயும் பணியாளர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி ஜேபிசி எல்லாம் ஒழித்து வெளிப்படையான கொள்முதலை பண்ணுறதுக்கு கூட்டுறவுத்துறை முன் வர வேண்டும். மேலும் எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் வந்து கடிதம் எழுதினோம். அதில் குறிப்பிட்டு ஒரு 3 சங்கங்கள் 3 அரசியல் கட்சி மட்டும் அவர்களுடைய கண்டனத்தை அரசுக்கு பதிவு செஞ்சாங்க. எடுத்துக்காட்டாக பாமக, அமமுக, ஓபிஎஸ் ஐயா அவங்க மட்டும் அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து தினமலர் பத்திரிகையில் வந்தது அனைத்து அனைத்து அரசியல் கட்சிக்கும் நாங்கள் வந்து எங்களது கோரிக்கையை சொன்னோம். இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சி எல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவான விஷயங்களை மட்டும் கையில் எடுக்கிறாங்களா கண்டி மக்களுக்கு அடிப்படையில் வேலை செய்கிற இந்த பணியாளருடைய பிரச்சனையெல்லாம் கையில் எடுத்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் இப்படி மக்களுடைய ஒன்றி இருக்கிற பணியாளருடைய பிரச்சனையும் எடுத்து பேசணும்னு இது வாயிலாக கேட்டிருக்கோம். அதே போல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் எங்களது கோரிக்கையில் கவனம் செலுத்தணும். கடந்த ஆட்சியில் எங்களுக்கு கடைசியாக 2021 பிப்ரவரியில் கடந்த ஆட்சியில் ஒரு ஊதிய உயர்வு வழங்கினாங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு ஊதிய உயர்வு சம்பந்தமாக எதுவுமே சொல்லலை. இந்த ஆட்சி வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லலாம் எங்களது கோரிக்கையை கொண்டு போய் கொடுத்தோம். நாங்கள் எப்பவுமே முதல்வர் கூட இருக்கணும்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டு வர வச்சோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அநீதி இந்த அரசு இழக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இனி வரும் ஒரு 6 மாத காலம் இருக்குது. தயவுசெய்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் முதல்வருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு சென்று எங்களது வாழ்வாதார கோரிக்கையான தனித்துறையை ஊதியத்தை கொடுக்கணும்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வழங்க கேட்டுக்கொண்டு, தவறும் பட்சத்தில் வருகின்ற 12/9/2025 அன்று எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் அலுவலகத்திலேயே காத்திருப்பு போராட்டம் நடைபெற வந்து எங்கள் சங்கம் வந்து முடிவு செய்துள்ளது. அதனை இந்த பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுக்கு வந்து ஊதியம் குறித்து மாநில தலைவர் ஊதியத்தை பெற வேண்டிய கட்டாய காலத்தில் இப்பொழுது இருக்கிறோம். ஏனென்றால் மாத ஊதியம் 50 ரூபாய் அளவில் வழங்கப்பட்டு இன்றைய தினம் தொகுப்பூதியம் ஒரு வருடத்துக்கு 6,280 என்ற நிலையில் ஒரு வருடம் முடிந்தபின் 12,300 ரூபாய் ஊதியம் பெறுகிற பணியாளர் என்ற நிலையில் பணிபுரிந்து வருகிறார். அவருடைய அந்த ஊதியமானது அவருடைய வாழ்க்கை தரத்துக்கோ வாழ்க்கை வாழ்வதற்கோ வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கோ இல்லை என்பதை தெரிவித்து எங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே ஊதியம் வழங்குவதற்கு காலக்கெடு எதுவும் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணவில்லை. 3 வருடத்துக்கு ஒரு முறையோ 1 வருடத்துக்கு ஒரு முறையோ 5 வருடத்துக்கு ஒரு முறையோ அரசாங்கம் காலக்கெடு நிர்ணயம் பண்ணவில்லை. இப்பொழுது ஊதியம் அறிவித்து சுமார் 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்னும் 6 மாதம் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கும். அடுத்து சட்டசபை தேர்தல் வரும், அடுத்து கூட்டுறவு தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும், பாராளுமன்ற தேர்தல், இப்படி தேர்தல்களெல்லாம் வரும் காலங்களில் இன்னும் காலக்கெடு நீடித்து குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு பின்னாலேயே தான் எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் உடனடியாக ஊதியத்தை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறோம்.
எங்களுக்கு பணியாளர் ஊதியம் குறித்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா எங்களை 8வது ஊதிய கமிஷனில் சேரு, இல்லைன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கொடுக்குற மாதிரி டோல் 3 செட்டில்மெண்ட் போட்டு கொடு, இல்லை டிஎன்சிசிக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறோம். அடுத்து எப்போவுமே எங்களுக்கு ஊதிய கமிட்டி அமைப்பாங்க. அந்த ஊதிய கமிட்டியில் ஏசியில் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா அந்த ஊதிய குழு கமிட்டியில் எங்களுடைய பணியாளர் ஒருவரை வைக்கணும். இது எல்லாம் செய்யறதுக்கு லேட்டாகும். ஊதிய குழு அறிவித்து அவங்க முடிவு பண்ணி அதை வெளியே சொல்கிறதுக்கு லேட்டாக இருக்கிறதால இன்றைய தினம் என்ன விலைவாசி புள்ளிகளுக்கு ஏற்ப கல்வி தகுதிக்கேற்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னமோ அந்த ஊதியத்தை வழங்கணும்னு நான் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுட்டு இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத வகையில் 12/9/2025 மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி. ராஜேந்திரன், மாநில தலைவர். அது பொல்யூஷன் சொல்லிட்டு பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அதை கொண்டு வரல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஏன்னா பிரச்சனை இல்லை, வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு இப்போ சால்வ் பண்ணிக்கிறாங்க சரியான முறையில். 10 கிலோனா 10 கிலோ கொடுக்குற அளவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் ஸ்கேலுக்கும் ப்ளூடூத்துக்கு இணைச்சு அப்படி 10 கிலோ கரெக்டாக இருந்தால் தான் பில் விழுகும், இல்லைன்னா பில் விழுகாது. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லுது. அது 2 பேர் 70 வயசு இருக்குன்னு சொல்லுது. அந்த 2 பேரும் மேல் மாடியில் இருப்பாங்க, 3வது மாடியில் இருப்பாங்க, 2வது மாடி இல்லை. 2 பேரும் மகன் வீட்டுக்கோ போயிடுவாங்க. 2 பேர்த்துக்கும் கைரேகை வாங்கணும். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம போல் 30 வயசு 35 இருக்கிற ஆளுகளுக்கே கைரேகை உழுக மாட்டேங்குது. அந்த 70 வயசு 80 வயசு இருக்கிறவங்களுக்கு எப்படி உழுகுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது என்ன பண்ணணும், இப்போ நம்ம வண்டியை கொண்டு போய் இங்கே நிறுத்திட்டு மேலே 3வது மாடிக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு வரணும். இன்னொன்று அந்த வீதியிலேயே வண்டி போகாது, எப்படி சப்ளை பண்ணுறதுங்கிற விஷயம் இருக்கும். இப்போது நம்ம கடையில் வச்சாலே பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் வேலை செய்ய மாட்டேங்குது, இப்போ பிஓஎஸ் மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வண்டியில் போகல, தேகத்தில் போகல, தடன்னு போயிட்டு எப்படி போடுறதுன்னு தெரியல. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸு மாற்றுத்திறனாளி எல்லாம் எப்படி ரேஷன் பொருள் அந்த வீதியாக போடுவாங்கிறத அரசாங்கம் இதுவரையில் அது கணக்கு எடுக்கல, எதையுமே யோசனை பண்ணல, கேட்கல. ஆனால் தாய்மான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை சீரிய முறையில் பரிசீலனை பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை இப்போது அது ஒரு வாய்மொழியாக தான் இருந்துச்சு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிவட்டம், வெளி தாலுக்கா, இல்லை பக்கத்து கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போகிறதா, இந்த கடையில் எவ்வளவு சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து ஒரு 5% 10% ஒதுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒதுக்கீடு முறை வாயிலோடு தான் இருக்குது இல்லையா, நடைமுறையில் இல்லை. அதுக்கு ஒரே காரணம்னா அந்த ஒயாசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதை ஒழிச்சா எல்லாமே சரியாக போயிடும். இப்போ நம்ம செல் வேலை செய்யுதில்ல, ஏன் எங்கள் செல் வேலை செய்ய மாட்டேங்குது? ரேஷன் கடைக்கார செல்லை வச்சு தான் நாங்கள் விற்பனையே செய்கிறோம், அதனுடைய இதில் வச்சு தான் செய்கிறோம். அந்த கம்பெனி ஒழிச்சா எல்லாம் சரியாக போயிடும் சார், அவ்வளோதான். சார் அதாவது சார் அரிசி பொறுத்த மட்டும் சார், அதாவது அரிசியில் வந்து NPHH, PHH, அப்புறம் FRPHHன்னு சொல்லிட்டு அரிசியை வந்து யூனிவர்சலாக கொடுக்காம இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆப்ஷனில் PHH அரிசி, அதாவது PHHனா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸு, NPHHனா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ்னு பிரித்து கடைகளுக்கு வந்து அந்த POS மிஷினில் வந்து அரிசியை பதிவேற்றம் செய்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் கார்டு PHH அப்படின்னா இன்னொரு கார்டு NPHHனா NPHHக்கு உண்டான அரிசி இருக்கும், PHHக்கு உண்டான அரிசி இருக்காது. அந்த நேரத்தில் எங்களால் பில்லை போட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் எங்களை திருப்பி கேட்கலாம், 10 மூட்டை அடுக்கி வச்சுக்கிறியே, ஏன் எங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த மிஷினில் இருந்தால் தான் நாங்கள் பில்லே பண்ண முடியும். அப்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து இன்னைக்கு 1 நேஷன் 1 கார்டு வந்துச்சு. யார் வேணாலும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எங்கே வேணாலும் பொருள் வாங்கிக்கலான்னு. அரிசியை யூனிவர்சலாக வந்துக்கணும், அந்த கணக்கீடே அவங்க பண்ணிக்கணும். NPHH கார்டா PHH கார்டான்னு அரசு பிரிச்சுக்கணும். இப்போ 2000 கிலோ அரிசினா 2000 கிலோ அரிசியும் பில் போடுற அளவுக்கு வசதியை ஏற்படுத்தி தரணும். PHH, NPHH, PHH, AAOI, PHH, அதே போல் NPHHல போலீஸ் கார்டு, இப்படி எங்களுக்கு 10 விதமான பதிவேற்றம் இருக்குது. இப்போ வந்து AAOI 35 கிலோ அரிசி கொடுக்கணும். இப்போ வெளியூர்லேருந்து அவர் இங்கே வந்திருப்பாரு, அவர் 35 கிலோ அரிசி என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா அரிசியை மொத்தமாக கிலோ 10,000 கிலோனா 10,000 கிலோ பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு காமிக்கணும். அப்படி காமிச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் நாங்கள் பொருள் விநியோகம் பண்ண முடியும். இன்னைக்கு இவங்க அட்டை வகையை பிரிச்சுட்டாங்க. PHHன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, NPHHன்றது மாநிலம். நாங்கள் 2 பில் போட வேண்டிய சூழலாக இருக்குது. இதனால தான் சார் அந்த பிரச்சனை வருது. இல்லைன்றது இல்லை, கடையில் ஸ்டாக் இருந்தாலும் எங்களால் கொடுக்க முடியல. இதுதான் சார் அந்த விஷயம்.
என் பேர்